அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இணையதளங்கள் வழியாக இருக்கிற சமூக ஊடகங்கள் வழியாக பெண்கள் மற்றும் பல நிறுவனங்கள் பணத்தை பெறுவதற்காக சாதாரண சாமானிய மக்கள்களின் வங்கி கணக்குகளிலிருந்து ஆன்லைன் பரிவர்த்தனைகள் முறையில் பணத்தை பெறுறதுக்காக பல வழிகளை இங்கே கைக்கொள்கிறாங்க. பெண்களை கருவிகளாக்கி பின்னாடி இருந்து பல வழிகளில், அதாவது டெலகிராம் லிங்காக இருக்கலாம், அல்லது கூகுள் ப்ளே ஸ்டோர்ஸில் வகைப்படுத்தப்படாத ஆப்புகள் மூலமாக இருக்கலாம், பல வழிகளில் இந்த பணத்தை பெறுகிறாங்க. அதை குறித்து 2 வீடியோக்களை நான் ப்ளே பண்ணுறேன். அவங்க எவ்வளோ சார்ஜஸ் அதுக்கு வாங்குகிறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி பண பரிவர்த்தனையில் ஈடுபடுறீங்கன்னா உங்கள் வங்கி கணக்கினுடைய தன்மை, அதாவது இப்போ இருக்கிற இந்திய வங்கிகளுடைய கட்டமைப்பில் நீங்கள் இந்த மாதிரியான ஆட்களுக்கு பணத்தை செலுத்துனீங்கன்னா உங்கள் வங்கி மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாகும். உங்கள் வங்கியில் ஏதேனும் ஒரு காரணத்தில் ஒரு அதிகபட்ச பணம் வந்ததுன்னா அந்த பணம் உங்கள் வங்கியிலேருந்து கணக்கிலேருந்து காணாமல் போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதை நீங்கள் திரும்பவே பெற முடியாது அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அந்த 2 வீடியோக்களை நான் ப்ளே பண்ணுறேன். அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னு, இந்த பெண்ணை மட்டும் குறித்து இல்லை, இது மாதிரி நிறைய பேர் இயங்குகிறாங்க உங்களுடைய பணத்தை பறிப்பதற்காக. அது இந்த பெண்கள் மட்டும் கிடையாது, இந்த பெண்கள் முகங்கள் தான் இவங்களுக்கு பின்னே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நெட்வொர்க் இயங்குது. அந்த நெட்வொர்க்குகள் இவங்களுக்கு ஒரு ஷேரை கொடுத்து இதை செயல்படுத்துகிறாங்க. ஜாக்கிரதையாக நான் ஒவ்வொன்றா ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. Your voice is my favorite sound. அப்படியா? ஆமாம், நீங்கள்லாம் ஒரு ஆட்டிடியூடு வாங்க. 799 சில்வர் ஆக்சஸ் இருக்கு. விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டேக்கன் ஃபர்ஸ்ட் லக்ஷன் மகேஷ் ஹாய், டபுள் டேப் பண்ணிக்கோங்க. கோல்ட் ஆக்சஸ் ஓகேவா? டபுள் டேப். யுவர் வாய்ஸ் இஸ் மை ஃபேவரட் சவுண்ட். அப்படியா? இப்படி பல பெண்கள் 1200 800 ரூபாயெல்லாம் வாங்குகிறாங்க இந்த மாதிரி சேவையை வழங்குறதுக்கு. இந்த மாதிரியான ட்ராப்புக்குள்ளே போய் சிக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இந்த மாதிரி பெண்களோட படங்கள், அதாவது அந்தரங்க படங்களை நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே இருக்கிற ஏஐலேயே நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா அவங்களே வீடியோவை க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாடலாகவோ இல்லை வேறொரு பொண்ணையோ பயன்படுத்திக்க வேண்டிய அவசியம், வேறொரு பெண்களோ தேவையில்லை. ஏஐயே நீங்கள் என்ன மாதிரியானதை விருப்பமாக தேர்வு செய்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு வீடியோவை தயார் பண்ணி கொடுக்குது. நீங்களே அதை தயார் பண்ணிக்க முடியும். குரூக்கில் இல்லைன்னா ஜெமினியில் நீங்கள் போய் உங்களோட என்ன மாதிரியான இன்புட்டை கொடுத்தீங்கனாலும் அந்த இன்புட்டுக்குள்ள வீடியோ உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் பே பண்ணினீங்கன்னா நீளமான வீடியோக்களை கூட நீங்கள் பெற முடியும். ஸோ இந்த மாதிரியான பெண்கள் பின்னாடி போய் அவர்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த கும்பலோட வலைதளங்களுக்குள்ளே உங்கள் வங்கி கணக்கை சிக்க வச்சிடாதீங்க. அதே மாதிரி பணத்தில் செலவு செய்ய முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸை எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்க பாருங்கள். இனி வருங்காலங்களில் பொருளாதாரம், விலைவாசி உயர்வு எல்லாமே கூடுதலாகிட்டே இருக்கும். அதே மாதிரி கோயில்களுக்கு போய் கோயில்களில் தீர்வுகள் கிடையாது. யாரெல்லாம் கோயில்களுக்கு நோக்கி படையெடுக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்னும் கூடுதலான வருத்தங்களும் சுமைகளும் தான் வறுமை ஒழிய நல்லது, அதாவது கடவுள் உங்களை காப்பாற்ற மாட்டார். கோயில்களில் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் போய் கும்மி அடிச்சுட்டு கடவுளை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அவங்க எல்லாம் பாவம் செய்கிறவங்களா ஆறீங்க. இப்போ ஒரு 5000 பேர் ஒரு இடத்துல குழுமுற இடத்துல ஒரு உறுப்பினராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் செய்த பாவங்களில் ஒரு பாவம் கூடுதலாகும். அப்போ அங்கே கோயிலுக்குள்ள இருக்கிற கடவுள் உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். அதே மாதிரி திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் போனால் எனக்கு நல்லது கிடைக்கும்னு அந்த சுயநலத்தோடு நீங்கள் அங்கே போய் அந்த கூட்டத்தில் ஒரு நபராக நின்னீங்கன்னா
கடவுள் உங்களை முதல்ல ரிஜெக்ட் செய்திருவார். அதே மாதிரி எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ இந்த நேரத்தில் போகணுன்னு சொல்லி ஒரு ஜோசிகாரன் சொல்கிறானோ அந்த ஜோசிகாரன் அதே இடத்துல அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் அவன் தொடர்ந்து பாவம் செய்கிறதால தான். ஒரு ஒரு ஜோசிகாரனாக இருக்கிறவரோ இல்லை ஒரு கிளி ஜோசிகாரனாக இருக்கிறவரோ இல்லை ஒரு ஜாதகம் பார்த்து சொல்லக்கூடியவர்களோ பெரும் வளர்ச்சி பெற மாட்டாங்க. வேணால் பெரும் பணக்காரர்களோட அண்டி இருக்கிறதுனால பணக்காரர் ஆவாங்களே ஒழிய சுயத்தோடு பணக்காரர் ஆக மாட்டாங்க. அதுக்கு அவங்க காரணம் அவங்க செய்கிற பாவம் தான். அவங்க மக்களை இந்த இடத்துக்கு போகணுக்கு தீர்வு கிடைக்கணும், அந்த மக்களை ஒரு பகுதி அளவான நம்பிக்கையை கொடுத்து அவங்கள கொஞ்ச நாள் ஆசுவாசப்படுத்துகிற அந்த பாவத்தை செய்கிறதுனால தான் அங்கே போகிறாங்க. அதனால் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் யாரெல்லாம் தவறான கோயில்கள் ஒரே இடத்துல குழுமுற இடத்துக்கெல்லாம் போகிறீங்களோ அவங்க எல்லாம் பாவம் செய்தவர்களாகிறீங்க. நீங்கள் திருச்செந்தூரில் நீங்கள் இப்போ கூட்டமாக கூடி அங்கே நிற்கிறீங்க இல்லையா, அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பாவம் செய்தவர்கள் தான். பாவத்தை வாங்கிறதுக்கு நீங்கள் கோயிலுக்கு போயிருக்கீங்க. கோயிலுக்கு நல்ல இடம், அங்கே வந்துட்டோம்னா எனக்கு நல்லது நடக்கும்னாலாம் கிடையாது. நீங்கள் செய்கிற செயலின் அடிப்படையில் தான் பாவங்கள் நிர்ணயிக்கப்படும். நீங்கள் ஒரு 100 பேரை நெட்டி தள்ளிட்டு நீங்கள் ஓடுனீங்கன்னா நீங்கள் பாவம் செய்தவராகிறீங்க. அது கோயிலாக இருந்தாலும் சரி, அது எந்த இடமா இருந்தாலும் சரி. நீங்கள் ஒரு சாராயத்தை குடிச்சிட்டு ஒரு பாட்டில் உடச்சி போட்டு வந்த பின்னாடி ஒரு விலங்கோ ஒரு மனுஷனோ அதில் பாதிக்கப்பட்டான்னா நீங்கள் பாவம் செய்தவராகிறீங்க. ஆக இந்த பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். அது கர்மாலாம் கிடையாது. நீங்கள் செய்கிறீங்க, அதுக்குள்ள விளைவு உங்களுக்கு வரும். அதை கர்மான்னு சொல்லி ஏமாற்றணுவோ, கஷ்டப்படுறவனை போன ஜென்மத்தில் பண்ண கர்மான்னு சொல்லி ஏமாற்றணும். அதெல்லாமே ஏமாற்று வார்த்தை. அவன் சொகுசாக இருக்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா நான் போன ஜென்மத்தில் பண்ண கர்மாம்பா. அதெல்லாம் கிடையாது. அவன் இந்த காலத்தில் அவனுக்கு இன்னும் சேரலை. அவன் செஞ்சுருக்கான்ல பாவம், அந்த பாவம் அவனுக்கு வர்றதுக்கு அந்த பாவம் பூமரங்காக மாறி அவனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இந்த பெண் இன்னொரு பணத்தை திரும்புறதுனால இது பாவம். இந்த பாவத்துக்கு இன்னொரு 1 வருஷமோ 2 வருஷம் கழித்து இந்த பெண் அந்த பாவத்தை அனுபவிப்பாங்க. அந்த பாவத்தை அனுபவிக்கும்போது யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. இந்த பெண் பாவம் செய்கிறாங்க, அந்த பாவத்துக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்குறீங்களோ பங்குதாரர் ஆவீங்க. அந்த பெண் செய்கிற பாவத்தில் உங்களுக்கும் பங்கு வரும். ஜாக்கிரதையாக இருங்க. கோயில்களில் போய் முண்டி அடிக்காதீங்க. உங்கள் வேலையை செய்யுங்க. உங்கள் ஓனர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருப்பாருல்ல, அந்த ஓனருக்கு பாவம் செய்யாதீங்க. வேலைக்கு போகாமல் அவர்கிட்ட பணத்தை பிடுங்கிக்கிட்டு போகிறது, அந்த மாதிரி பாவத்தை செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் பணத்தை இன்னொருத்த ஆசைவார்த்தை சொல்லி இந்த பொம்பளை மாதிரி வடிவில் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பாவம் செய்யாமல் இருங்க. இதெல்லாம் பாவம்னு கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். இங்கே இந்த பெண்ணுகிட்ட யாரெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ, இந்த மாதிரி பெண்கள்கிட்ட யாரெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ அவங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்க அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.